அண்ணா ரெடினா ஆரம்பிக்கலானே. அண்ணா நம்முடைய சேலம் மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றற்ற மகிழ்ச்சிங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு சேலத்தில் உங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள் இந்த பகுதியில் முன்னாள் எம்பியாக இருந்த அர்ஜுனன் ஐயா அவருடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். மணமக்களை வாழ்த்தி இருக்கின்றோம். அதன் பிறகு பத்திரிகையாளர் நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமா 2-3 பிரச்சனைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தினமும் கூட. நம்முடைய பிள்ளைங்க 3வது மொழி படிக்கணுமா வேண்டாமா, படிக்க வேண்டும் என்றால் எந்த மொழி படிக்கணும், அது கட்டாய மொழியா, இதையெல்லாம் நாம அரசியல் கட்சிகள் எல்லாம் பேசுறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆண்டவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தனியார் பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 56 லட்சத்தை தாண்டிருச்சு. அரசு பள்ளி 52 லட்சத்தில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சிபிஎஸ்இ பள்ளிகள் 2006 அப்ப பாத்தீங்கன்னா 200 பள்ளிகளுக்கு குறைவாக இருந்த சிபிஎஸ்இ இன்னைக்கு 2025 2010 பள்ளிகளை தாண்டி இருக்கு. சிபிஎஸ்இ பள்ளிகள் ஒரு ஆண்டும் கூட தமிழகத்திலே பெரும் வளர்ச்சி. நிறைய பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் வேணும்னு கேட்கிறாங்க. ஐபியாக இருக்கட்டும், ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும், இதுவும் கூட ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்குது. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வளர்ச்சியை விட தனியார் பள்ளிகளுடைய வளர்ச்சியும் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் அதிகமா இருக்கு. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கம்பீரமாக ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், தமிழகத்தில் 3 மொழிகளை குழந்தைங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருப்பது போல படிக்கணும். நம்முடைய பாடமொழி தமிழ் மொழியில் இருக்கணும், ஆங்கில மொழி இருக்கணும். ஒரு விருப்ப மொழியாக ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் விருப்ப மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியில் இருக்கணும். அது நம்முடைய திராவிட மொழியாக இருந்து இருக்கக்கூடிய மலையாளமோ கன்னடமோ தெலுங்கு இந்த மாதிரி இருந்தாலும் சந்தோஷம். ஹிந்தி, சமஸ்கிருதம் ஏதாவது ஒரு மொழி விருப்ப மொழியாக மக்கள் எடுத்து படிக்கணும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சொல்றாங்க. ஏக மனதாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாம ஒரு பக்கம் நிக்கிறோம். இதான் ஒரு வார காலமா பாக்குறீங்க. நாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்தக்கூடிய பள்ளிகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பள்ளிகள் நடத்துறாங்க, ஹிந்தி கட்டாயமா சொல்லி கொடுக்கறாங்க. இது பல ஆழமா பேசணும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் என்ன சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க அப்படின்னு நாம பேசணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூல்ல பதிவு செஞ்சிருந்தேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க. ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி, ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன். அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக 3வது மொழியாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதனால பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க, சேர்மனா இருக்கிறாங்க, ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறாங்க. ஆனா இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க. இல்ல 2 மொழி தான் படிக்கணும், 3 மொழி படிக்க கூடாது. அதனால்தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். இது ஒரு பக்கம் ஐயா. இரண்டாவது, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் எங்க படிக்கிறார் நம்ம சொன்னோம், பிரெஞ்சு படிக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி 2 மொழி படிக்க வைக்கிறீங்க, தரம் குறைந்து கொண்டிருக்கிறது, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா 3வது மொழின்னு சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்ககிட்ட பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க இன்னைக்கு காலையில, ஐயா அரசு பள்ளியில் 2 மொழி, தனியார் பள்ளியில 3 மொழி, அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழ கட்டாயமா வைக்கலையே, அதுலயே தமிழும் இருக்கு, ஹிந்தி இருக்கு, பிரெஞ்சு இருக்கு. இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும்
மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்திலிருந்து கொடுக்கறீங்களா, இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற, இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை தரமா பேசணும், தரம் இல்லாதவர்ங்கிறார். இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா. இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன். இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார். இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட். எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார், அமித்ஷாவை பார்த்தால் படித்திடுவார், சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார். இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில, பல பொன்மொழியில இது ஒன்று. 2016 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன். இதுல பாருங்க, மதிப்புக்கு மீறிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க, அது பக்கத்துல ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க. அதை தன்னுடைய முகநூல் பதிவுல 2016 போட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய புரட்சி தலைவியை கொச்சைப்படுத்தினார். அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார். இதெல்லாம் அவர் சொன்ன பொன்மொழிகள்ல சில. இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 29 பைசா மோடின்னு சொல்லுவேன். 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜையும் கொன்றவர் மோடி. நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல. இது யார்? நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது. கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான். தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின். தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கிறோம். நீங்கள் பள்ளி நடத்துறீங்க, தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க? நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்கறீங்க. 200 ஸ்கூலுக்கு கீழ இருந்து 2010 ஸ்கூல் எப்படி ஆச்சு? நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்கறீங்க. அங்க எல்லாம் 3 மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக 2 மொழி படிக்கணும்? உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில பொய் சொல்றார். மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா 2190 கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்தியை திணிக்கிறாங்க. இது அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து, அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில பொய் சொல்றாரு. மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியா சவால் வரும். நான் ஏற்கனவே நேத்தே சொன்ன கரூர்ல, தரம் இல்லாம பேசுனீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும். பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும். பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும். நேத்து நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெய்லர் தான். இது முதல் பாட்டு. இரண்டாவது, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேத்து ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூர்ல. அத முதலமைச்சர் அவர் ட்வீட் போடுறார், மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க. அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேட்கிறாங்க, அன்னை கோலம் யாரு போட்டா? அன்னை கோலம் யாரு போட்டாங்கன்னே தெரியாது, திமுக காரன் வந்து போட்டான். அண்ணா இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா? நான் அந்த வார்த்தையை எழுதலீங்க, அவங்க தான் எழுதுனாங்க. அதனால பொய்யான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அதை முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா, முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனா அதை இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு உண்மை நிலையை மக்களுக்கு காட்டிட்டான். இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்துல 3 மொழி கொள்கைக்கு 3வது மொழி கட்டாய ஹிந்தி இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு. ஆனால் வருகின்ற காலத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி 90 நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொண்டு போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை மக்களுக்கு விருப்ப பாடமாக 3வது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இது ஆரம்பத்தில் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்கள். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். ஒருத்தர கேளுங்க. இங்க ஆரம்பிக்கிறேன், ஒருத்தர வராங்க. அண்ணா, ஏடிஜிபி தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர் வந்து ஒரு வாரத்திற்கு முன்பு சுற்றறிக்கை கொடுத்தாரு. சுற்றறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறார்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கு. அவர் ஒத்துக்கிட்டார். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி
பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, அதிகமான பெண் போலீசார் இன்னைக்கு அரசு பணி, குறிப்பாக போலீஸ் பணியில் இருக்கக்கூடிய வீட்டுல ஆர்டர்லியா வேலை பார்க்கறாங்க, முகாம் அலுவலகத்துல வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாத்தையும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கிறாங்க. அதுக்கு இத்தனை நாள் ஆச்சுங்களா? 3 வருஷம் ஆச்சா? 3.5 வருடம் ஆச்சா? வேறு வேறு இடத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறோம்னு சொல்றதுக்கு 3.5 வருஷம் உங்களுக்கு ஆச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு இவர் சொல்றார். அதனால் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கையில டேட்டா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதை காவல்துறையை ஒத்துக்கிட்டாங்க. இனியாவது முதலமைச்சர் அவர்கள் கண்முழித்து சட்டப்படி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கல்விக்குங்கன்னா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்ன, மாநில அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் கல்விக்காக ஒதுக்கக்கூடிய பணம் 44,000 கோடி. கடந்த 4 ஆண்டுல மட்டும் 1,53,000 கோடி தமிழக அரசு பட்ஜெட்ல கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. மத்திய அரசு கல்விக்கு நிதி கொடுக்கறாங்க, பல காம்பனண்டா வருதுங்கண்ணா. அதுல ஒரே ஒரு காம்பனண்டா சமகிரக சிக்ஷா ஃபண்ட், இது ஒரு காம்பனண்ட். அந்த 2,000 கோடி ரூபாய் நாம் என்ன சொல்றோமோ அது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி இல்லைங்கண்ணா. தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய பல கல்வி நிதிகள்ல அதுவும் ஒரு நிதி, அப்படிதான் பார்க்கணும். அதை இவங்க அப்படியே பொய் பேசி மாத்தி அந்த 2,000 கோடி ரூபாய் மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு கொடுக்கறாங்க. இதை விட்டு வேற பணமே மத்திய அரசு கொடுக்கல. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல நிதி கல்விக்கான நிதியில ஒரு பதி சமகிரக சிக்ஷா. அந்த சமகிரக சிக்ஷா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையோடு லிங்க் ஆயிருக்கு. 2024-25 தமிழக அரசு ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க. புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏத்துக்கிறோம், MOU சைன் பண்ற கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சமகிரக சிக்ஷா ஃபண்ட் இதற்கு முன்பு சர்வ சிக்ஷா அபியானாக இருந்தது. சமகிரக சிக்ஷா எல்லோருக்குமான கல்வியாக மாறி இருக்கிறது. அது அடிப்படையில் கல்விக்கு வர வேண்டிய நிதி வருது. 44,000 கோடி ரூபாய் கல்விக்கு பட்ஜெட் போட்டும் மத்திய அரசு கொடுக்கிற 2,000 கோடி ரூபாய் ஒரு காம்பனன்ட் இல்லைங்கிறனால எங்களால தமிழகத்தில் கல்வித்துறையை நடத்த முடியவில்லை என்று அமைச்சர் சொல்வது பச்சை பொய். இன்னைக்கு மத்திய அரசின் சார்பாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்க, ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நீங்க தான் PM ஸ்ரீ பள்ளி வேண்டும் என்று கேட்டீர்கள், இன்னைக்கு வேண்டான்னு ஏன் சொல்றீங்க? இந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தமிழக அரசுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன். அண்ணா இன்னைக்கு நானு இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன், பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க உங்களோட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு காசி போறேன், காசி தமிழ் சங்கமம், கும்பமேளா போறேன். போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எப்ப போறனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியால வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியால ஒத்தால வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார். அவர் வாயிலிருந்து அவர் வரட்டும். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப். 2 பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன், மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன்.
உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ, ஆட்சி செய்ய தெரியல, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல, அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய முகநூல்ல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு 6 மணியிலிருந்து பிஜேபியினுடைய காலம். நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு. நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நாளானைக்கு காலையில் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன், திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு, எவ்வளவு வேணுமோ போட்டுக்க. நாளைக்கு எங்களோட நாள், நாளைக்கு எங்களோட நாள். காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின். நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறேன். ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும், யாரையும் பயந்தலாம் இல்லை. அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி, அண்ணா நகர் 26ஆம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன். கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்தை அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லு. 19 அண்ணா சாலையில நான் வர்றதுன்னு வர முடியும், வர்றேன் இடத்த சொல்லு, ஒரே ஆள் வர்றேன், எல்லாம் தடுத்து நிறுத்து. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில். மரியாதை கொடுத்தா மரியாதை, மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது. தமிழகத்திலிருந்து போன விளையாட்டு கூட ட்ரெயின்ல இடவசதி இல்லாம அவர்களை வெளியேற்றப்பட்டதா உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர்களுக்கு விமானத்து மூலியமா மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ணே, கும்பமேளாக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை மொத்தமா 8.5 கோடி, அதை விட 9 மடங்கு கும்பமேளாக்கு வந்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கும்பமேளாவுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே 70 கோடியை தாண்டி இருக்கு. இந்தியாவுடைய மக்கள் தொகை 144 கோடி. நானும் இன்னும் 2 நாட்கள்ல செல்ல இருக்கிறாங்க. இவங்க சென்னையில நடத்துற ஒரு ஏர் ஷோ துப்பு துப்பு இல்லாம நடத்த தெரியாதவங்க, 10,000 பேர் சேர்ந்த அந்த இடத்தை நடத்த தெரியாத திராவிட முன்னேற்ற கழகம் 70 கோடி பேர் சேரக்கூடிய கும்பமேளாவை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஐயா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் நடத்தி காட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்படியே நீங்க பேசிட்டு தெரியுங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட 9 மடங்கு, ஒரு மாநிலத்தை விட 9 மடங்கு மக்கள் ஒரு இடத்துல சேர்றாங்க. அதை அங்கே ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். இப்படியே பேசுங்க, இப்படியே பேசுங்க. 70 கோடி பேர் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. அத்தனை பேர்த்துக்கு உலகத்திலேயே, உலகத்தினுடைய சரித்திரத்துல எங்கேயும் 70 கோடி பேர் உலகத்தினுடைய சரித்திரத்துல சேர்ந்ததில்லை. மெக்கா சவுதி அரேபியா 2 கோடி, திருப்பதி ஒரு வருஷம் ஃபுல்லா 3 கோடி, ஒரு வருஷம் ஃபுல்லா திருப்பதி 3 கோடிங்க. ஒரு இடத்துல ஒரு மாசத்துல 70 கோடி பேர்னா சாதாரண நம்பரா? அதனால இப்படியே பொய்யை சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசிக்கிட்டு இருக்கட்டும். மக்களுக்கு உண்மை தெரியும், அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா தமிழ்நாட்டுல குட்காவும் கஞ்சாவும் தாராளமயமா கிடைக்கும் சொல்றாங்க. ஆமாங்க. ஆனா வர்றது புறாமே கர்நாடக மாநிலம் சொல்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு முன்னாள் கர்நாடகா போலீஸ் அதிகாரியா நீங்க அட்வைஸ் பண்ண போறீங்க தமிழக போலீஸ்? தமிழ்நாட்டில் பிஜேபி சிஎம் வரணும்னா ஒரே வாரிக்கு தான். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சிக்கு வரும். ஒரே வாய்ப்பா தான். நான் பத்திரிகையில் 1008 சொல்லலாம். நாங்கள் வந்தால் மட்டும்தான் இதற்கு விமோசனம். கஞ்சா குட்கா என்னென்ன இருக்கோ இரும்பு கரத்தை கொண்டு அடக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, நம்புறேன். கல்வி நிலையங்கள் பூரா கற்பழிப்பு கூட மாறுறதுக்கும் போக்சோ ஆக்ட் அதிகரிக்கிறதுக்கும் என்ன சார் காரணம்? ஆனா 2 காரணங்கண்ணா. ஒன்று, சமூக வலைத்தளம் அதனுடைய பரவல் இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம எல்லா இடத்துலயும் காவல்துறையை நாம் குறை சொல்றோம், காவல்துறை இன்னும் கடுமையா பணி செய்யணும், சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்துல ஆபாசமான விஷயங்கள் எல்லாருடைய இல்லத்திற்கு வாசலை தாண்டி செல்போனுக்குள்ள உட்காருங்க. உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு.
நம்முடைய குழந்தைகளுக்கும் நல்லது கெட்டது சொல்றதுக்கான அந்த குடும்ப சூழல் கெட்டு போச்சுக்கணும். ஒரு தாத்தா பாட்டியோ ஒரு குடும்பத்துல பெரியவங்க உட்கார்ந்து நல்லது கெட்டது பேசுறதுக்கான நேரம் இல்லை. ஒரு பையன் வீட்டுக்குள்ள இருக்கான், பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா கூட அப்பா அம்மாக்கு பையன் பொண்ணு என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ரூம்குள்ள போயிடுறாங்க, காலேஜுக்கு போறாங்க, கண்காணிப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பக்கம் காவல்துறையால் தடுக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாகிறது, அது சரி பண்ணணும். இன்னொரு பக்கம் காவல்துறையால் தடுக்க முடியாத குற்றங்களும் அதிகமாயிட்டு. கல்லூரி மாணவர்கள் கோயம்புத்தூர்ல 7 பசங்க ஒரு பொண்ணு, அந்த 7 பசங்களும் 4 காலேஜ்ல படிக்கிறாங்க. அந்த 7 பேரு வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த பாப்பா இன்னொரு பக்கம், அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, அதெல்லாம் நடக்கக்கூடாத நிகழ்வு, சமுதாயம் கெட்டுவிட்டது என்பதற்கு ஒரு உதாரணம். அன்னைக்கு சமீபத்தில் பார்த்தேன், 15 வயது ஒரு பெண் கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமாயி 6 மாசத்துல தான் அம்மாவுக்கே தெரியுது. இது எப்படிங்கன்னா, அப்பா அம்மாவுடைய கண்காணிப்பு இருக்கணும். செல்போன்ல என்ன பாக்குறாங்க, செல்போன்ல எப்படி பயன்படுத்துறாங்க, யார் அவங்க நண்பர்கள், வீட்டுக்கு யாரை கூட்டிட்டு வர்றாங்க, இது எல்லாம் கூட கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. ஆனால் நம்ம கடமையும் நம்ம தவற விடக்கூடாது. நம்ம காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துகின்றோம் ஒரு பக்கம், அப்பா அம்மாக்களாக நம்முடைய கடமை தவறவிடக்கூடாது. இதுக்கு அடுத்தது கல்லூரியில கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கொண்டு வரணும். நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை. இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், எல்லா மத போதனையிலையும் குட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை எப்படி வாழ்றது, மாரல் சயின்ஸ் நம்ம சொல்றோம். ஒரு பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், அதையும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு கல்லூரியில, ஒரு பள்ளிக்கூடத்துல மதத்தையும் அப்பப்ப நம்ம பேசணும். மதத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன, ஏன்னா வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் டீச் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னா, நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மதமும் என்ன போதிக்குது, ஒரு மதத்தினுடைய புனித புத்தகம் என்ன போதிக்குது, அதையும் நம்ம கொண்டு வரணும். கடைசியாங்கன்னா ரோட்டரி, லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கணும். சமுதாய இயக்கங்களோடு இணைந்து குட் டச், பேட் டச். ஒரு பெண் குழந்தைய ஸ்கூல்ல எங்க தொடலாம், எங்க தொடக்கூடாது. இன்னைக்கு மேலை நாடு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அப்பா அம்மா எங்க தொடலாம், ஆசிரியர் எங்க தொடலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது தப்பான இடம் எது, சரியான இடம் எதுன்னு குழந்தைக்கு தெரியாது. ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு பாடமே குட் டச், பேட் டச். அந்த குழந்தைக்கு 6 வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நம்முடைய பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கும் பொழுது சில இடத்துல பள்ளி ஆசிரியர்களே தவறு செய்யறாங்க. அந்த குழந்தை போன வாரம் பாத்தீங்கன்னா 1098க்கு போன் பண்றாங்க, தேசிய குழந்தை காப்பக எண்ணுக்கு போன் பண்ணி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போன் பண்ணி வர்றாங்க. இதையெல்லாம் மொத்தமா அண்ணன் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு விஷயம் செய்யணுங்கன்னா, வெறும் காவல்துறையை ஒரு லெவலுக்கு மேல நான் குற்றம் சுமத்த விரும்பல. கஞ்சாவை நீங்க தடுக்கணும், குட்காவை தடுக்கணும். ஒரு காவல்துறை எப்படி கல்லூரிக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் எப்படி போவாங்க, ஒரு காவல்துறை செல்போன்ல நீங்கள் நானும் பார்க்கறது எப்படி பார்ப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்க சொல்லிருக்கீங்க தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வச்சா இது போன்ற குற்ற சம்பவங்கள் போதைப் பொருட்களை தடுக்கலாங்க. சேகர் பாபு சவால் விட்டுக்கிறாரு, பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு சட்டமன்ற தொகுதியில நின்று ஜெயிக்கணும், ஒரு சாதாரண தொண்டனை நிக்க வச்சு நாங்க தோக்கடிப்போம். அண்ணா, நல்ல வேலை அந்த கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணும்னு வெயிட் பண்ணேன். அண்ணா, ஒரு கம்பெனியில பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் ஆஃப் ஷேர் இருக்கு, கிளாஸ் ஏ ஷேர், கிளாஸ் பி ஷேர். எங்களை பொறுத்தவரை ஒரே தொண்டன் தான். நாங்கெல்லாம் மோடியும் தொண்டன் தான், அண்ணாமலையும் தொண்டன் தான், KP ராமலிங்கமும் தொண்டன் தான். திமுக மட்டும்தான் சாதாரண தொண்டன், போஸ்ட் ஒட்டுற தொண்டன், கும்பிடு போடுற தொண்டன், அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டன், உதயநிதிக்கு கூஜா தூக்குற தொண்டன், இன்ப நிதி வாழ்கன்னு சொல்ற தொண்டன். அதுக்கப்புறம் சேகர் பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற தொண்டன். அதற்கப்புறம் இன்னும் தலைவர்கள் முதலமைச்சர் காருக்கு பின்னாடி 10 பேரு அரணை மாதிரி ஒட்டிக்கிட்டு போற தொண்டன். அதை தாண்டி குடும்ப ஆதிக்க தொண்டன், அதை தாண்டி முதலமைச்சர் தொண்டன். அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 15 வெரைட்டி தொண்டை இருக்கு. 15 வெரைட்டில ஏதோ ஒரு தொண்டனை கூட்டிகிட்டு வா பாத்துக்கலாம். எங்ககிட்ட ஒரே ஒரு தொண்டன் தான். பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான். மோடி வந்தாருன்னா பள்ளி மாதிரி நாங்க யாரும் ஒட்டிட்டு போக மாட்டோம். மோடி வந்தாலும் அமித்ஷாஜி வந்தாலும் கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அழைத்து செல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்த 15 கேட்டகரி தொண்டை, பள்ளி தொண்டன்ல இருந்து, கும்பிடு போற தொண்டன்ல இருந்து, கூஜா தொண்டன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு தொண்டன் அண்ணன் சேகர் பாபு கொண்டு வரட்டும். மதம் மாறியவர் சேகர் பாபு. ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர், எனக்கு கலைஞர் ஐயா கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர். அதனால அவரு எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில திருந்தும் அளவுக்கு
நான் இன்னும் தரம் தாழவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. சார், மதமாற்றம் செயல்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சமா இருக்கு சார். எங்க அங்கங்கே வந்து அரசு மருத்துவமனைகளை கூட மதமாற்றம் செயல்கள் ஈடுபடுறாங்க. அதுக்கு என்ன சார் நடவடிக்கை? அண்ணே, இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதமும் எல்லோரையும் அரவணைக்கணுங்க, ரொம்ப முக்கியம். நேற்று நான் திருப்பதியில இன்டர்நேஷனல் டெம்பிள் ப்ரோக்ராம்ல பேசினேங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆனா சில இடத்துல ஏற்றத்தாழ்வு கோயில் இருக்கு. அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்து மதத்தில் பிறந்த ஒருத்தருக்கு இருக்கு. எல்லாருக்கும் கடவுளை பொறுத்த வரைக்கும் சமந்தான். பணம் இருக்கிறவங்க கடவுளை முன்னாடி போய் பார்க்கலாம், பணம் இல்லாதவங்க கடவுளை பின்னாடி இருந்து பார்க்கணும். அது எனக்கு ஏற்புடையது இல்லைங்க. அதனால ஒரு மதமும் தன்னை போகின்ற போக்குல தன்னை சரிப்படுத்திக்கிட்டே போகணும். நமக்கு தெரியாம அந்த மதத்துக்குள்ள தவறான சில விஷயங்கள் வந்திருக்கும். ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே மதத்துக்குள்ளே, இந்து மதத்துக்குள்ளேயே ரிஃபார்மரா இருந்து சரி பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கும் தமிழகத்துல கோவிலுக்குள்ள சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போக முடியாத நிலைமை இன்னைக்கு இருக்கு. அதை சரி பண்ண வேண்டிய கடமை இந்து மதத்தில் பிறந்த ஒருத்தருக்கு இருக்கு. அதே மாதிரி விஐபி கலாச்சாரம். ஒரு கடவுளை பார்ப்பதற்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா முன்னாடி, 1000 ரூபாய் பணம் கொடுத்தா பின்னாடி, ஒண்ணுமே இல்லைன்னா கடைசி. அதையும் நாம பண்ணணும். ஆனா மதமாற்றம் ஒரு பக்கம் இருக்கு, தடுக்கணுங்க. இன்னொரு பக்கம் அனைவரும் சமம் என்பதை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரும் தொடர்ந்து உணர்த்திக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய கடமை, ஒரு இந்துவனுடைய கடமை. இந்த மதம் அனைவருக்கும் சமம், ஏற்றம் தாழ்வு இல்லை. ஒருவேளை வந்துருச்சுன்னா நாமளே சரி பண்ணணும், உள்ளூருக்குள்ள சரி பண்ணணும். ஒரு கோயில்ல நிக்கிறோம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு வார்த்தையை வச்சிருக்கோம். அந்த ஊர்ல கெசட்டு படி யாரு இந்த சமுதாயம் சொல்றாங்களோ நீங்க கூப்பிட்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை சாமி பக்கத்துல நிக்க வச்சு சாமி கும்பிட சொல்லுங்க. இதையெல்லாம் செய்ய வேண்டியவங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க செய்யணும். இதெல்லாம் நடந்தால் மதமாற்றம் என்பது எப்பொழுதும் இந்தியாவில் நடக்காதுங்க. அதனால் நான் இன்னர் ரீஇன்ஜினியரிங் நடத்தணும்னு சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்து மதம் என்பது எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறது, இன்னும் இருக்கும். இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்துவாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருக்கு. அது இஸ்லாம் மதத்தில் இருக்கவங்களுக்கு அது இருக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கு. எனக்கு ஆல்டர்ல இவங்க தான் போக முடியும், சர்ச்சு காயர்ல நான் தான் சிங் பண்ண முடியும் அப்படிங்கிற பிரச்சனை மற்ற மதத்திலும் இருக்கு. எல்லா மதமும் சகோதரத்துவம், சமத்துவம் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா மதமும் நிம்மதியா இருக்க முடியும். சரிங்கண்ணா, தேங்க்யூ அண்ணா. அண்ணா சாப்பிட்டு போயிருவாங்க மண்டபத்தில். சரி.